நம்ம வீட்டுக்கெல்லாம் பஜ்ஜி மாவு கடையில வாங்கினோம்னா பத்தே பத்தாது, 1/2 கிலோ வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது. அதனால தான் நான் எப்போதுமே வீட்டுல கடலை மாவு அரைச்சு வச்சு அதுல பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கிறது. இதுவுமே வீட்டுல அரைச்ச கடலை மாவு தான். இதுல ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டேன். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த கப்பாலேயே நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்பனா 4க்கு 1. அரிசி மாவு சேர்த்துட்டு கூட நான் வந்து இன்னைக்கு கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடரு, அப்புறம் வந்து வெறும் சில்லி பவுடரு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துருக்கேன். வேற எதுவும் நான் சேர்க்கல. தேவைப்பட்ட நம்ம ஜீரகத்தூளோ ஓமம் பிடிக்குன்னா உங்களுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். லாஸ்டா வேணா இட்லி மாவு இருந்தால் கொஞ்சமா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியா இல்லாம திக்காவும் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்து ஒரு வீடியோல முன்னே கடலை மாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கமெண்ட் வந்துச்சு. கடலை மாவுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. கடையில இருந்து கடலை பருப்பை வாங்கிட்டு வந்து காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கணும். அதிகப்படியா கம்பெனிக்கும் சேர்த்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் செய்யறதுனால நான் 1 கிலோ கடலை மாவு அரைச்சேன்னா எனக்கு எப்படியும் 2ல இருந்து 3 மாசம் வரையும் வரும், நான் யூஸ் பண்றதை பொறுத்து. அந்த மாதிரி நம்ம வீட்டுல எவ்வளவு பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கரைச்ச மாவுக்கு ஒரு 3 வாழைக்காய் கரெக்டா இருந்தது. 3 வாழைக்காவை நல்லா செத்தி எடுத்துக்கிட்டேன். கையோட காப்பியும் அடுப்புல வச்சுட்டு கரைச்ச மாவுல வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. போட்டோம்னா தேங்காய் சட்னி இல்லாம இருக்குமா, திரும்பி தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியும் பத்துல திரும்பி மாவு ரெடி பண்ணி அடுத்து ஒரு வாழைக்காய் அரைஞ்சு பஜ்ஜி போட்டேன். எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஓகேவா?